வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போகிற ட்ரெயின். பெங்களூர் சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பெங்களூர் மாதிரி ஒரு சிட்டி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதாவது இந்த வெக்கேஷனுக்கு பெங்களூர் நீங்கள் தாராளமாக போகலாம். அவ்வளோ அருமையாக பாருங்கள். ட்ரெயின் வந்துட்டு வருங்க ஆப்போசிட்டில். நான் வந்து ட்ரெயினில் ஒரு 2 நாளாக வந்து பெங்களூர் போயிருந்தேன். ஒரு ஐடி கம்பெனி வேலை விஷயமாக போயிருந்தேன். மொத்தத்தில் பெங்களூர் சிட்டி வந்து பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதாவது நைட்டில் அட்டகாசமாக இருக்குது. இது வந்து நைட்டில் வந்து ட்ரெயின் வந்துட்டுக்குது. இந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்க சமயத்தில் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. பெங்களூரில் நீங்கள் வந்து 5 நாள் இருந்தாலும் பார்த்தாது, அந்த அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் போகணுன்னா தாராளமாக பெங்களூர் போய் தாராளமாக போல பாருங்கள். இங்கே பாருங்கள் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பாருங்கள். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு தகுந்த மாதிரி ட்ரெயின் இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் ட்ரெயின், அந்த பக்கம் ட்ரெயின் போயிட்டுருக்கு, இந்த பக்கம் ட்ரெயின் இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பெங்களூர் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்காது. இந்த வெக்கேஷனுக்கு நீங்கள் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு தாராளமாக போகலாம். நிறைய இருக்குது. நைட் டைமில் எப்படி வியூ பாயிண்டில் எப்படி எந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன்னு பாருங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அது மாதிரி வண்டர்லா பார்க்கில் பார்த்தீங்கன்னா பாருங்க குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் வண்டர்லா பார்க். தண்ணி எப்படி அடிச்சுட்டு வருதுன்னு பாருங்க. நீங்கள் வந்து இந்த வெக்கேஷனுக்கு தாராளமாக பெங்களூர் கூட்டிகிட்டு போகலாம். அது வண்டர்லா பார்க்கில் சூப்பராக இருக்குங்க பாருங்கள். எப்படி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். ட்ரெயினில் சூப்பராக இருக்குங்க பாருங்கள். எல்லா விதமான எக்ஸிபிஷனும் அங்கே இருக்குது வண்டர்லா பார்க்கு. நீங்கள் வந்து தாராளமாக வந்து பெங்களூர் சிட்டி மாதிரி ஒரு சிட்டி வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அந்தளவுக்கு. அதே மாதிரி ஃபுட்டுலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. பெங்களூர் சிட்டி பொறுத்தவரைக்கும் என்னென்னா அங்கே இருக்கிற சுற்றுலா வந்து ஒரு 2 நாள் இருந்தாலுமே பத்தாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. மொத்தத்தில் இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் உள்ள ஒரு வீடியோ. அதாவது இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் பார்த்து பழகுங்க, நல்லாயிருக்கு. இது வந்து பெங்களூர் வண்டர்லா பார்க்கில் இருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சின்னு சொல்லாங்க. இங்கே எல்லா விதமான விளையாட்டும் இருக்குது. குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக இது போல். இது வந்து அங்கே இருக்கிற ஒரு டான்ஸ் விடுதி. இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது இந்த வெக்கேஷனுக்கு நல்லா ஸ்பெண்ட் பண்ணோன்னா பெங்களூருக்கு போய் நீங்கள் தாராளமாக குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் தான். நைட் டைமில் ரயில்வே ஸ்டேஷனில் எடுத்தது பாருங்கள். ட்ரெயின் பாருங்கள், ஒரு பஸ்ஸு. வண்டர்லா பார்க் வந்து அவ்வளோ ஒரு அட்டகாசமான பார்க்கு. மொத்தத்தில் இது வந்து நல்லா ஃபேமிலி யூடியூபர்ஸுக்கு பயனுள்ள வீடியோ. இந்த மாதிரி ஃபேமிலி வீடியோ பார்க்குறது விட்டு போட்டு இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் வீடியோவும் கொஞ்சம் பார்த்து பழங்க. வண்டர்லா பார்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குதுங்க. டான்ஸ்லேருந்து எல்லாமே எல்லா விதமான என்டர்டெயின்மெண்ட்டுக்குண்டான அத்தனையுமே இந்த பெங்களூரில் இருக்குது. மொத்தத்தில் நீங்கள் வந்து ஒரு டைம் பெங்களூரு குடும்பத்தோடு போங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. சிட்டி அவ்வளோ அழகான சிட்டி. பெங்களூர் சிட்டி மாதிரி ஒரு சிட்டி நீங்கள் எங்கேயுமே வராது பாருங்கள். எத்தனை பெரிய பில்டிங் வருங்க, எத்தனை பெரிய பில்டிங் கட்டி வச்சுக்கிறாங்க பாருங்க. பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த வெக்கேஷனுக்கு பெங்களூரில் அந்தளவுக்கு வெயிலும் இல்லைங்க, நார்மல் கிளைமேட் தான். ஆக்சுவலாக வந்து இங்கே மழை சீசன் தான் பாருங்க. தான் கேக் கட் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க. ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. வெரைட்டியான ஃபுட்டெல்லாம் வந்து இங்கே வந்து கிடைக்கும். அதாவது சின்ன குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு நிறைய இருக்குது. இந்த ட்ரெயின் வந்துட்டு பாருங்கள். சின்ன குழந்தைங்க ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இது வந்து நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ. நீங்கள் வந்து தாராளமாக போகலாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு பூங்காக்கள் ஒரு ட்ரெயின் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுன்னு பாருங்கள். மொத்தத்தில் பெங்களூர் நீங்கள் வந்து தாராளமாக இந்த வெக்கேஷனுக்கு போய் உங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக அனுபவிச்சுட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.